வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குளிர்காலத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்னு இந்த முழுமையாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா ஏன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ந்த காற்று, தூசு, புகை, சுவாச பாதையில் அலர்ஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பரம்பரை நோயாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகளான நாய், பூனையோட முடி உங்களுக்கு சேரலை, ஒத்துக்கலை அப்படின்னாலுமே ஆஸ்துமா வருதுங்க. இந்த ஆஸ்துமாவை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு உணவையே ஒரு மருந்தாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே ஒரு மருந்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனோட ரொம்ப அதிகமான அந்த சுவாசம், அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த இரைப்பு, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். வாங்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கலான்னு பார்க்கலாம். நாம் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் கலந்து டீ குடிப்போம். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதாங்க. பால் கலந்த டீயை நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. பால் கலக்காத அந்த டீயை அந்த பிளாக் டீன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக வெதுவெதுப்பான 2 கிளாஸ் தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். இது சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமானால் இரவில் தூங்க முடியாமல் ரொம்ப மூச்சு இறைப்பாக இருக்கும், மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்படுவீங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி கொஞ்சம், கரிசலாங்கண்ணி கொஞ்சம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா துளசி கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். கற்பூரவள்ளி, கரிசலாங்கண்ணி, துளசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன கஷாயம் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சில மாதங்களுக்கு ரெகுலராக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நெஞ்சு சளி இருக்குல்ல, உங்களுக்கு அந்த நெஞ்சு சளியெலாம் ஈஸியாக வெளியில் வந்துடும். நெஞ்சு சளி ஈஸியாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாசம் ஈஸியாக உங்களுக்கு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை ரெகுலராக ஒரு சில மாதங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட அந்த ரொம்ப மூச்சிட முடியாமல் இருக்கிற தன்மையெல்லாம் குறையும். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜீரணத்தை வேகப்படுத்தி ஈஸியாக மலம் கழிக்கிற மாதிரியான ஒரு உணவுகளை தான் செரிமானம் செய்யக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். இவங்க வாயு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய உணவுகள், அதாவது கிழங்கு, இந்த மாதிரி ஆயில் ஐட்டம், இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. ஆயில் ஐட்டம், அதே மாதிரி ரொம்ப ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப உடம்பு சிரமப்படும்ல, கிழங்கு வகைகள்லாம் சிரமப்படும் ஜீரணம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிற எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தயிரை தவிர்த்து மோர் நீங்கள் சேர்த்திக்கலாம், அதிகமாக சேர்த்திக்கலாம். தயிர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஸ்துமா நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் மருந்து எடுக்கிற டைமில் நீங்கள் 2 பழங்களை தவிர்த்து கொள்ளணும். ஆரஞ்சு, திராட்சை, இந்த 2 பழங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் மருந்து எடுக்கும் நாட்களில். மற்ற அதர் டேஸில் பகல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சில பழங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மாதுளை, அன்னாசி, இந்த மாதிரி பழங்களை லைட்டாக பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஆரஞ்சும் திராட்சையும் மருந்து எடுக்கிற டைமில் நீங்கள் சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனையோட அந்த தீவிரம், அந்த நோயோட தீவிரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மூச்சு விடுறதுலாம் ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பை தொட்டுறாதீங்க. இனிப்பு சாப்பிடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சளி அதிகமாயிட்டு சுவாச பாதையில் மூச்சு விடுறப்போ ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க அதுவும் இந்த குளிர்காலத்தில் இனிப்பை நீங்கள் தொடவே கூடாது. அதே மாதிரி இரவில் நீங்கள் நிம்மதியாக இந்த மூச்சு பிரச்சனை இல்லாமல், சுவாச பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஒரு 4 to 5 மணி அந்த மாதிரியான ஒரு டைமில் சுக்குவும் தனியாகவும் போட்ட ஒரு கஷாயம், இதில் நீங்கள் இனிப்புக்கு பதிலாக தேன் கலந்துக்கணும். நாட்டு சர்க்கரை கூட கலந்துக்கலாம், ஆனால் தேன் கலந்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் நீங்கள் தொடவே கூடாதுங்க. சுக்குவும் தனியாகவும் போட்ட கஷாயம், தேன் கலந்து நீங்கள் மாலை நேரத்தில் 1 கப் அளவு, 1 டம்ளர் அளவு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா
நைட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக கொஞ்சம் தூங்கலாம். மூச்சிறைப்பு இருக்காது, இந்த சுவாசம் மேலும் கீழும் இழுக்கிற மாதிரி அந்த தன்மையெல்லாம் இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.